மதிவாணன் சார், இப்போது மத்திய அரசு இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக இன்னும் தெளிவாக எதுவுமே சொல்லலை. மக்கள் தொகை அடிப்படையில் தான் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லலை. விகிதாச்சாரம் அப்படிங்கிறது அதை பற்றி எதுவுமே தெளிவாக சொல்லலை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கூட்டம் நடந்திருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு மாநில அளவிலான அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அதில் ஏற்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இப்போ இந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இது எந்த அளவுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அழுத்தம் கொடுக்கணுன்றது தான் நோக்கம். மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கடந்த 11 வருஷத்தில் அவங்க எந்த இடத்துலையுமே மாநில உரிமையோ மொழி உரிமையோ கூட்டாட்சி தத்துவத்தையோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையோ இந்த நாட்டுடைய மக்களுடைய உணர்வையோ எந்த இடத்துலையும் அவங்க மதித்ததே கிடையாது. முதல் ஒரு விஷயம். ரெண்டாவது, ஏன் இதை நம்ம பேசுகிறோம்னா, இதுக்கு முன்னாடி அவங்க கொண்டு வந்த ஒவ்வொரு சட்டத்தையும் யாரும் மறந்துருக்க முடியாது. அது டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், டிமானிட்டேஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா முத்தலாக்கு சட்டமாக இருக்கட்டும், சிஏஏ சட்டமாக இருக்கட்டும், என்ஆர்சி என்பிஆர் சட்டங்களாக இருக்கட்டும், இல்லை ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றதாக இருக்கட்டும், இல்லை டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டமாக இருக்கட்டும், இல்லை வேளாண் சட்டமாக இருக்கட்டும், இல்லை அக்னிபாத் திட்டமாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான மக்கள் விரோத சட்டங்கள் எதையுமே யாரும் மறந்துருக்க மாட்டோம். இதை அவங்க யாரையும் கேட்டுட்டு கொண்டு வரல. நாக்பூர் ஹெட் ஆஃபீஸில் சொன்னாங்க, அவங்க அதுக்கு செஞ்சாங்க. அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றுமே பொதுவெளியில் ஒரு விவாதமாக நடத்தி அந்த விவாதத்தின் அடிப்படையில் அவங்க எந்த இடத்துலையுமே பண்ணலை. ஏற்கனவே அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே கடவுள், அந்த கட்டத்தில் ஒரே நாடு, ஒரே தேர்தலையும் கொண்டு போகிறாங்க. அதுக்கடுத்தது பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு பேசுகிறாங்க. இவங்ககிட்ட என்ன பிரச்சனைனா, அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதோட விளைவு என்னென்னா, 144 எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு அவங்க இஷ்டத்துக்கு நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கான அந்த எண்ணிக்கை குறையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா. அதாவது ஒருத்தரை பற்றி பேசும்போது அவங்களுடைய ட்ராக் ரிப்போர்ட்டையும் நம்ம பேசிட்டு பேசினா தான் இது சரியாக வரும். அப்படி 144 எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை இங்கே யாரும் மறந்துருக்க மாட்டோம். முதல்ல இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்ற இந்த இடத்துக்கு நம்ம வரும்போது 1951 7,30,000 வாக்காளர்கள் அடிப்படையில் 494 தொகுதிகள் இந்தியா முழுக்க இருக்குது. அதுக்கப்புறம் 1961 8,40,000 வாக்குகள் அடிப்படையில் 522 தொகுதிகளாக மாற்றப்படுது. அதன் பிறகு 1971 10,10,000 வாக்குகள் அடிப்படையில் 543 தொகுதிகள் உருவாக்கப்படுது. சரி. அதன் பிறகு மக்கள் தொகையின் அடிப்படையில் எல்லா மாநிலமும் சமச்சீராக வளரணுன்ற அடிப்படையில் இந்திரா காந்தி 1975 என்ன சொல்கிறாங்கன்னா, தொகுதி மறுவரைன்றது ஒரு 25 வருஷத்துக்கு தள்ளி வைக்கிறாங்க. தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது முடிவு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம். 2001 முடியுது. அதுக்கு அடுத்தது 75 2001 வரும்போது வாஜ்பாய் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, இந்த 1975 என்ன பண்ணுறாங்க, ஆர்டிகல் 42 திருத்துறாங்க. திருத்தி தான் 25 வருஷத்துக்கு தள்ளி போடுறாங்க. அதுக்கப்புறம் வாஜ்பாய் பீரியடில் பண்ணுறது ஆர்டிகல் 82 திருத்துறாங்க. அது எப்படின்னா, தொகுதி அப்படியே இருக்கும், எல்லைகள் மட்டும் மறுவரை பண்ணுற மாதிரி 82 திருத்துறாங்க. ஸோ இப்போ 82 திருத்தியாச்சு, 42 திருத்தியாச்சு. நீங்கள் விரும்பினாலும் விரும்பலினாலும் அடுத்த வருஷம் இது ஆட்டோமேட்டிக்காக காலாவதி ஆகிடும். ஆமாம், முடியுது 26 ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஆமாம். அப்போ அடுத்த வருஷம் முடிய போகுதுன்னா இப்போ இதை பற்றியான முடிவு என்ன? இந்த நாட்டுடைய பிரதமரை பற்றி பேசணும். நாங்கள் பேசலை, அவர் தான் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேசினார் தெலுங்கானாவில், இந்த மாதிரி மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க, இந்த மாதிரி ஒரு தொகுதி குறையும் அப்படின்னு சொன்னார். குறையும்னா எப்படி குறையுன்றது இருக்குல்ல, கூடனா எப்படி கூடும்? சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு காங்கிரஸ் சொன்னாங்க. காங்கிரஸ் சொல்றாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு மக்கள் தொகை எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ள 100 மாநிலங்கள் 100 தொகுதி குறையும் அப்படிங்கிறாரு. அமித்ஷா சொல்றாரு தமிழ்நாட்டுக்கான எந்த ஒரு எண்ணிக்கையும் குறையாது அப்படிங்கிறாரு. அதான் எப்படி இப்போ பிரிச்சு ஆகணும்? கரெக்டா? சட்டம் காலாவதி ஆகிப்போச்சு, 26 ஆயிடுது. எப்படி பிரிப்பீங்க? ஒரே லைன் தானே, ஒரு செகண்ட் தானே, சொல்லிட்டு போயிடுங்க, முடிஞ்சு போச்சு. குறையாதுன்னா எப்படி குறையாது, கூடாதுன்னா எப்படி கூடாது, அதை சொல்லுங்க. விகிதாச்சாரம்னா எந்த விகிதாச்சாரம்? இப்போ இருக்கிற 7.78% கொடுக்க போறீங்களா, இல்லைன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறைக்க போறீங்களா? ஏதோ ஒரு வழிதான். ஒன்று இருக்கிறத அப்படியே கொடுத்துடணும், இல்லை நீங்களா ஒரு ரூல்ஸை மாற்றணும். அரசியலமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிறகு அதன் அடிப்படையில் தான் தொகுதி மறுவரை செய்யணும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆமாம், 2021 இப்போ எடுத்துருக்கணுமே, எடுக்கலையே நீங்கள் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்போ எடுத்து எப்போ எடுப்பீங்க? அதை 31 எடுப்பீங்களா? சரி, 31 எடுக்கிறதுன்னு வச்சுப்போம். இப்போ 26 அந்த சட்ட காலாவதி ஆகி போயிடுமே, அப்போ என்ன பண்ணுவீங்க? அதுக்கு என்ன சொல்யூஷன் வச்சுருக்கீங்க? ஏதாவது ஒன்று வரணும்ல. ஒரு இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர், இந்த நாட்டுடைய பிரதமர் இதை பற்றி பேசுகிறாரு, உள்துறை அமைச்சர் இதை பற்றி பேசுகிறாரு. நாங்கள் எது எளிமையாக கேட்குறோம், இதை எந்த அடிப்படையில் பிரிக்க போகிறீங்க?
இல்லை பிரிக்கவே போகிறது இல்லையா? பிரிக்கவே போகலாம், இன்னொரு 25 வருஷத்துக்கு திரும்பவும் நீங்கள் அதே 82 திருத்தியோ நீட்டிச்சு கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் பிரிக்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எப்படி பிரிக்க போகிறோன்னு ஒரே லைனில் ஒரு லைன் தான் சார், அதிகமாக கிடையாது. எப்படி ஆனால் இதை நீங்கள் ஏன் வேணும்னே இந்த வேலையை இது பண்ணிருக்கீங்க? நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன், கரெக்டுங்களா? அது மாதிரி நாங்கள் கேள்வி கேட்குறோம், நீங்கள் பதில் சொல்கிறீங்க, முடிஞ்சு போச்சு விஷயம். நீங்கள் இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன்னா, கர்நாடகா துணை முதலமைச்சர் வராரு, தெலுங்கானா முதலமைச்சர் வராரு, பஞ்சாபுடைய முதலமைச்சர் வராரு, 7 மாநில கட்சிகளுடைய பிரதிநிதிகள் வராங்க. யார் வரமாட்டாங்கன்னு சொன்னீங்களோ அந்த ஜெகன்மோகன் ரெட்டி கடிதம் எழுதுறாரு பிரதமருக்கு. ஒடிசாவுடைய முன்னாள் முதலமைச்சர் இது சம்பந்தமாக பேசுகிறாரு. இப்போது ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் ஏதாவது ஒரு இடத்துல இதை பற்றி பேசிட்டா முடிஞ்சு போச்சு இல்லை? இன்னைக்கு பாஜக போராட்டம் பண்ணாங்க, கருப்பு கொடி என்ன போராட்டம் பண்ணாங்க. ஆனால் அண்ணாமலை பிரஸ் மீட்டில் பேசும்போது விகிதாச்சார அடிப்படையில் அது அப்படியே தொடரும், 7.17 தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அண்ணா அதையா அமித்ஷா சொல்ல மாட்டாரு? இந்த மாநிலத்துடைய மிகப்பெரிய சாபக்கேடு எது தெரியுமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. மகாராஷ்டிராவுடைய அங்கே இருக்கிற முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸுக்கு இருக்கிற அந்த மாநில உணர்வு கூட இங்கே இருக்கிற எந்த பாஜக தலைவருக்கும் இல்லை. அங்க இருக்க RSS ஒரு நிமிஷம் அங்க இருக்க ஒரு RSS தலைவர் சொல்றாரு மராட்டியம் முக்கியம் இல்ல அப்படின்னு பேசின அடுத்த நிமிஷமே பிஜேபி கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் அவர் சொல்றாரு இங்க மராட்டியம் இருந்தா கட்டாய படம்னு சொல்லி பேசுறாரு. ஆனா இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தலைவர் எப்படின்னா இருக்கிற இடத்துக்கு நம்ம ஊர்ல கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்கல்ல, உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்றதுன்னு, அந்த மாதிரியான நபர்கள் தான் பிஜேபி இங்க இருக்கிற. அண்ணாமலை சொல்றாரு கேரளா கர்நாடகா பொறுத்த வரைக்கும் நமக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடிய அணை பிரச்சனைலாம் இருக்குது, மருத்துவ கழிவுகள் நம்ம எல்லைக்குள்ளே கொண்டு வந்து கொட்டுறாங்க, அதனால் அவங்களுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கோம், இங்கே இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அப்போ மாநில உரிமைகள் பற்றி பேசாமல் இந்த தேலமாக அவ்வளோ கூட்டு வரீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன், ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் தானே, எத்தனை இடத்துல நீங்கள் வந்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் மாதிரி நடந்துக்கிட்டீங்க? இந்த மாநிலம் கஷ்டப்படும் போது வெள்ளத்துல பாதிக்கப்படும் போது கஷ்டப்பட்டு நிதி வாங்கி கொடுத்தீங்களா? இந்த விஷயம் அந்த மாநில உரிமைகளை முதலமைச்சர் விட்டு கொடுக்கிறார் அப்படிங்கிறாரு. யார் விட்டு கொடுத்தா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விட்டு கொடுக்கிறார். ஒன்னு நிரூபிக்க முடியுமா? பினராயி விஜயன் எங்க கூட்டி வரீங்க? இல்ல ஒன்னு நிரூபிக்கணும். இல்லைனா ஒரு நிமிஷம் பிரதர், அதாவது ஒன்னு நிரூபிக்கணும் மாநில உரிமை நாங்க விட்டு கொடுத்தோம். இல்ல அதுதான் அப்படி இல்லைன்னா அரசியல்ல இருந்து பொது வாழ்க்கையில வெளிய போய் டிகே சிவகுமார் அணை கட்டி தீர்வோம் அப்படின்னு சொல்றாரு. டிகே சிவகுமார் அணை கட்டி தீர்வோம் அப்படிங்கறாரு. நீங்க அவர் கூட்டி வரீங்களா? இல்ல எப்படி கட்டும்? விவசாயிகளுக்கு துரோகம் பண்றீங்களா அப்படிங்கறாரு. எப்படி கட்டுன்னு கேக்குறேன். ஒன்றிய அரசோட அனுமதி இல்லாம சம்பந்தப்பட்ட மாநிலத்தோட அனுமதி இல்லாம எப்படி கட்டுவீங்க? மத்திய அரசு எப்படி கட்டு சார்? கேளு மாநிலங்கள் சம்பந்தம் இல்லாம கட்ட மாட்டான்னு சொல்றாங்க. மத்திய அரசு நான் கேக்குற ஒரே கேள்வி, எப்படி அரசு தெளிவா சொல்லிட்டாங்க. ஒன்றிய அரசுடைய அனுமதி இல்லாம எப்படி கட்டும்? இதான் என்னோட கேள்வி. அப்ப ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்க போதா? மத்திய அரசு தெளிவா சொல்லிட்டாங்க சார். என்னன்னு 3 மாநில அரசு அனுமதி இல்லாம கட்ட மாட்டோம் சொல்லிட்டாங்க. அத நாங்களே சொல்றோம். அப்புறம் எங்க விட்டு கொடுத்துட்டோம். இருந்தாலும் நாங்க அணை கட்டி தீர்வும் சொல்லக்கூடிய சிவகுமார் நீங்க எப்படி கூட்டி வரலாம்னு கேக்குறாரு. அவர் அங்க சொல்றாரு இங்க கேரளால மருத்துவ கழிவு கொண்டு வந்து உள்ள கொட்டுறாங்க, முல்லை பெரியார் பிரச்சனை இருக்கு, நீங்க அவரை கூட்டி வரீங்களா அப்படின்றாங்க. அண்ணா மாநில உரிமைகள் என்ன ஆச்சு? விவசாயிகள் பாதிப்பு. அண்ணாமலை இங்க ஒன்னு பேசினாரு, கர்நாடக தேர்தல்ல போய் என்ன பேசினாரு? ஐ எம் ப்ரௌட் கன்னடிகன் பேசினாரா இல்லையா? பார்த்தமா இல்லையா? என்ன இதெல்லாம் பேச்சு? அங்க இருக்க ஒரு ஆளுங்கட்சி அங்க இருக்கிற ஒரு மாநிலத்துல அது பேசுறாங்க. அனுமதி கொடுக்க பேசினாரு அப்படிங்கிறதுக்காக இது நம்ம தவறுன்னு சொல்ல முடியுமா? எது தவறு? நான் தான் சொல்றேன்ல, நாங்க விட்டு கொடுத்தோன்னு சொன்னா உங்களால் நிரூபிக்கப்பட்டா முடியலைன்னா நீங்க பொது வாழ்க்கையில இருக்கக்கூடாது. சும்மா பொத்தாம்பதெல்லாம் பேசிட்டு போக கூடாது. மைக் இருக்கு, கேமரா இருக்குலாம் பேசக்கூடாது. நான் பேச அத்தனைக்கும் ஆதாரம் இருக்கு, சாட்சி தர, தரவுகள் தர. நீங்க எந்த அடிப்படையில் பேசுறீங்க? அண்ணாமலை பேசுறது கேட்குற. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஒரு விஷயம் சார், ஏன் இந்த மாநிலத்தில் பிஜேபி முழுசா புறக்கணிக்கப்படுதுன்னா மக்களுக்கு எதிராக மக்களுக்கு விரோதமா இங்க கட்சியை நடத்துறதுனால மட்டும்தான் அந்த கட்சி இங்க போனியே ஆக மாட்டுது. அதிமுக முதுகுல ஏறி 4 எம்எல்ஏ ஆயிட்டு ஐயா நான் வளர்ந்த காம்ப்ளான் விளம்பரத்தில் வராம நான் வளர்ந்துட்டேன்னு குச்சின்னுக்கிறீங்க. இருக்கிற இடமே இல்லாம இந்த தேர்தலில் பார்ப்பீங்க, மக்கள் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தருவாங்க. செல்வம் கிட்ட கேட்போம்.